நம்ம இன்னைக்கு வீடியோல ஐடி இண்டஸ்ட்ரியோட ஒரு டார்க் முகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மோசமான கொடூரமான முகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐடில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஈஸியா வேலை பார்த்துட்டு போறாங்க. என்ன காலைல 9 மணிக்கு வேலைக்கு போறாங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு லீவு வேலை. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு மாசமான 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வேற வாங்கிடுறாங்க. இதுக்கு மேல என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா அது எல்லாமே உண்மை கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாழ்க்கை அமையறது கிடையாது. எல்லாருமே 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றதும் கிடையாது. அண்ட் எல்லாருமே கை நிறைய அந்த 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இருக்குல்ல, அது எல்லாருமே வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வீடியோல அந்த விஷயத்தெல்லாம் ஒரு 5 கேட்டகரியா கிளாசிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியோட 5 மோசமான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாமே 9 மணிக்கு லாகின் பண்ணுறாங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க, 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. அண்ட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு லீவு வேற, வாரத்தில் 5 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து 100க்கு 100 உண்மை கிடையாது. இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு அவன் வந்து லாகின் பண்ணிட்டு இதுக்கு ஆஃபீஸுக்கு போவான். ஆஃபீஸுக்கு போகிறோன்னே அவனுக்கு டாஸ்க்லாம் கொடுத்துருவாங்க. அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த டாஸ்க்கை கொடுக்கக்கூடிய டாஸ்க் வந்து 8 மணி நேரத்தில் முடிக்க முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வச்சுட்டு வர முடியாது. அந்த நாள்லேயே முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அவர் வந்து ப்ரெஷர் போடுவார். அவர் என்ன காரணத்தை சொல்லுவார், எப்பா என்னோட மேனேஜர் கேட்குறாரு, அண்ட் அதே சமயத்தில் கிளைண்ட்டு வந்து மெயில் போட்டுக்கிட்டு இருக்கான், இதை இன்றைக்கே முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, ஏமா அன்னைக்கு தான் எல்லாம் முடிச்சு தலை போகிற விஷயத்தை வந்து முடிச்சு காசாக்குற மாதிரி அன்றைக்கே முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ அன்றைக்கே முடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, 8 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியல. அதனால அவன் ஆட்டோமேட்டிக்காக லாங்கர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த வேலை முடிக்கிறதுக்கு சில நேரம் வந்து 10 மணி நேரம் ஆகலாம், சில நேரம் வந்து 12 மணி நேரம் ஆகலாம், சில நேரம் 15 மணி நேரம் கூட ஆகலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. அங்கே ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இப்போ மீடியா சேனல்ஸ் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லா ஐடி கம்பெனிஸும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. டிசிஎஸ் 12,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க, அண்ட் ஐபிஎம் வந்து 8,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இதனால இப்போ ஐடி எம்ப்ளாயிஸ் அவங்களோட ஆதங்கத்தை மீடியா முன்னாடி வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பர்சனலாக எனக்கும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கதறுவாங்க, இவனுக்கு பேருக்கு தானடா 8 மணி நேரம் இது அக்ரிமெண்ட்லாம் செய்து போட்டு வேலைக்கு கூப்பிட்டுக்கிறானுங்க, ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் 10, 12, 15, 16 மணி நேரம் வேலை பார்க்க சொல்றாங்க, எங்களால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை பர்சனலாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை கதறிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் தான் ஐடி இண்டஸ்ட்ரியில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, 25% இல்லை 25% ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸ், முக்கியமாக இந்தியன் ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து வாரத்துக்கு 70 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களாம். இப்போ 70 மணி நேரம்னா சனி நேரம் லீவுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அது வந்து எல்லா கம்பெனிலும் லீவ்லாம் கொடுக்குறதில்ல, பேருக்குன்னு கொடுத்துட்டு வீட்டில் வச்சு வேலையை வாங்குவானுங்க. சரி அதை நம்ம லீவுன்னு எடுத்துக்குவோமே. இப்போ வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வே சொல்லுது. இதுக்கு அடுத்தது 2வது வரக்கூடிய அட்ராசிட்டி மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் லைஃப் இன்பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன? இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு மனுஷன் 15 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐடி எம்ப்ளாயின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு மனுஷன் 15 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்தானா மீதி இருக்கிறது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்து முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற சமயத்தை அவன் எங்கே போய் செலவு பண்ணுவான்? ஃபேமிலி கூட செலவு பண்ணுவானா, இல்லை அவனோட பர்சனல் வேலைகள் இருக்குமே அதை பார்ப்பானா, சாப்பிடுவானா, தூங்குவானா? அண்டு அவனுக்கு வந்து ஸ்கில் செட்டெல்லாம் டெவலப் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக இப்போ டிசிஎஸ் வந்து 12,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க. லே ஆஃப் பண்ணிட்டு காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க எப்பா உங்க ஸ்கில் செட்லாம் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோம், எங்களோட ஃபியூச்சரை நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓவே சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்கில் செட் அவன் எங்கேருந்துங்க மேனேஜ் பண்ணுவான், எங்கேருந்துங்க டெவலப் பண்ணுவான்? எனக்கு புரியல. இப்போ 16 மணி நேரம் 15 மணி நேரம் உங்கள் இடத்துலயே உட்காந்து வேலை பார்த்து வந்துடுறான். வேலை பார்த்துட்டு அவன் சாப்பிடணுமா தூங்கணுமா, இல்லடே திரும்பவும் அப்பா நாளைக்கு வந்து மேனேஜர் அது கேட்பாருப்பா, நாளைக்கு வந்து எம்டி சிஇஓ அதை கேட்பாங்கப்பா, நம்ம வந்து ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கப்பா
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுவானா, அவன் என்னதான் பண்ணுவான், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு காரணத்தை வச்சு 12,000 எம்ப்ளாய்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட கம்பெனிஸும் இதான் காரணமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு டைமே இல்லைன்னா அவன் ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்ணுவான்? ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும், ஃபேமிலியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவனோட பர்சனல் லைஃபையும் பார்க்கணும். இதெல்லாம் எப்படிங்க பார்க்க முடியும் அந்த 24 மணி நேரத்தில்? 24 மணி நேரத்தில் 15 மணி நேரத்தை அவன் கம்பெனிக்கே செலவு பண்ணிட்டானா, மீதி இருக்கிற 9 மணி நேரத்தை வச்சு அவன் என்னங்க பண்ண போறான்? அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒர்க்கு பிளஸ் லைஃப், அதான் ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அது வந்து எப்பவுமே இன்பேலன்ஸ்டாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஐடி எம்ப்ளாயிஸுக்கு. முக்காவாசி ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 72% ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஹார்ட்லி 2 ஹவர்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியே சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய இஷ்யூ. முக்காவாசி ஐடி எம்ப்ளாயிஸ், முக்காவாசி இல்லைங்க, எல்லா ஐடி எம்ப்ளாயிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது அவங்களோட தலைவிதி. அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் பிரஷர். இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ப்ரெஷர்னா என்ன? இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், டைம் இல்லை, 15 மணி நேரம் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்து கழிச்சிடறான். அதுக்கு அடுத்தது ஏதோ இந்த வீட்டுக்கு வரான், அவனுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. இதனால என்ன ஆகும், ஒரு மனுஷனுக்கு அவனோட ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஆஃபீஸில் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடறான். வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, எப்பா அது பண்ணு இது பண்ணு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ஐடி எம்ப்ளாயி வந்து நொந்து நூலாகி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுறான். அண்ட் ஓவரால் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 83% ஆஃப் இந்தியன் ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுறாங்களா. அண்ட் அதே சமயத்தில் 77% ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸுக்கு வந்து பேக் பெயின் இருக்குதான், நெக் பெயின் இருக்குதான். ஏன்னா 10 மணி நேரத்துக்கு மேலே ஒரே சேரில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் தொட்டு நன்றாபா மாசமான சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் தட்டின உடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர போகிறதில்ல. பிரெயினுக்கு வந்து வேலை கொடுக்கணும். பிரெயின் டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உட்காந்து வேலை பார்க்குறதும் கஷ்டமான வேலை தான். அண்ட் உட்காந்தே இருக்கிறனால அவனுக்கு பேக் பெயின் வருது, நெக் பெயின் வருது, ஒபிசிட்டி வருது. ஏன்னா நடக்கிற கொள்ளெல்லாம் கிடையாதுல்ல, அவனுக்கு வந்து ஒபிசிட்டி வருது, அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வருது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் வருது. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் 77% ஆஃப் ஐடி எம்ப்ளாய்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. அண்ட் இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க, மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட டார்ச்சர். மேனேஜர் எப்பா இன்னைக்கு முடிச்சாகணும், இதான் டெட்லைன், இன்னைக்கு முடிச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பாருன்னு சொன்னா அவனோட மூளை எப்படிங்க வேலை செய்யும்? சூடாகாதங்க மூளை. கம்ப்யூட்டர் சூடாகுதுன்னா மனுஷனோட மூளை சூடாகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூக்குள்ளேயும் எல்லா ஐடி எம்ப்ளாய்ஸும், முக்கால்வாசி ஐடி எம்ப்ளாய்ஸும் சிக்கி தண்ணீர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அடுத்தது 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாப் இன்செக்யூரிட்டி அண்ட் லோயர் பே அவுட். ஜாப் இன்செக்யூரிட்டி, லோயர் பேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எடுத்தோன்னே ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு 30,000 40,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் ஈஸியாக மாறிடும். அண்ட் அதே சமயத்தில் வேலை கிடச்சிருச்சுன்னா போதுப்பா, அவனோட லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐடி ஜாப்ஸ் வந்து எப்போ வேணால் பறி போகலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், டிசிஎஸ் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவங்க 12,000 எம்ப்ளாய்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க, ஸ்கில் செட் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதனால எங்கள் வீட்டுக்கு போங்க. இப்போ வேலையை எடுக்கும் போது அவங்களுக்கு ஸ்கில் செட் மேட்ச் ஆச்சு, இப்போ வந்து ஸ்கில் செட் மேட்ச் ஆகலை, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு 12,000 எம்ப்ளாய்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆரேக்கல் அவங்களோட கம்பெனியோட ஒரு 10% ஆஃப் எம்ப்ளாய்ஸுங்க, 3,000 3,500 எம்ப்ளாய்ஸ். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் 8,000 எம்ப்ளாய்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஐலாம் வந்துருச்சு, நாங்கள் வந்து வேற அந்த ஏஐ வச்சு வேலை வாங்கிக்கிறோம், நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் முக்கியம், ரெவன்யூ தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனுங்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டியான ஜாபு கிடையாது. இப்போ டீச்சரோ டாக்டரோ இப்போ வேற ப்ரொஃபஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐடி ஜாப் கிடையாது. எப்போ வேணா வேலை வந்து அவங்க வந்து பிடிக்கிட்டு விடலாம். அண்ட் எப்போ வேணா இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம். அப்போ ஆகும், அப்போ ஆனால் நல்லா ஹைரிங் பண்ணுவாங்க, நல்லா சம்பளம் கொடுப்பாங்க. டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ட்ரம்ப் என்னென்னமோ போட்டு கலங்க மூட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால இங்கே இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே ஐடி இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஏகப்பட்ட எம்ப்ளாய்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இந்த ஐடி ஓனர்ஸ் எல்லாரும்.
எல்லாருமே. இப்ப அதே மாரி தான் நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, 1,00,000 2,00,000 ஈஸியா சம்பளம் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. இப்ப பேசிக் பே அவுட்ட ஐடி கம்பெனிஸ்லலாம் 10,000 15,000த்துல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும். அவன் வந்து 50,000 60,000 போறக்குள்ள 4, 5 வருஷம் ஆயிரும். அண்ட் 1,00,000 போறக்குள்ள ஒரு கம்பெனில உட்கார்ந்து 10 வருஷமாச்சும் தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் வந்து 1,00,000 1,50,000 லட்சத்துக்கு போவான். இல்லாட்டி கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும். இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து அவங்க தினம் தினம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்ப வேலை போகணும்னு தெரியாது. அண்ட் வேலைக்கு சேர்றதும் கம்மியான சம்பளத்துக்கு தான் சேரணும். சும்மா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து நல்லா சம்பாதிக்கிறான்பா. ஐடி கம்பெனிக்கு போயிட்டா நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் பல ஐடி எம்ப்ளாய்ஸ் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கூட 15,000 20,000க்கு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 4, 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹைக் போடல. அப்படி ஹைக் போட்டாலும் 200, 300, 500 அந்த மாதிரி தான் ஹைக் போடுவாங்க. பெரிய அளவுலாம் ஹைக் கிடையாது. இதுதான் ஐடி இண்டஸ்ட்ரியோட ஒரு உண்மையான மோகம். அடுத்தது 5வது வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தி கோல்டன் ஹேண்ட்கஃப். கோல்டன் ஹேண்ட்கஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தால போடப்பட்ட செய்யப்பட்ட ஒரு விலங்கு. தங்கத்தால போட்டா என்ன? இல்லாட்டி வைரத்தால போட்டா என்ன? இல்ல பித்தளைல போட்டா என்ன? விலங்கு தான். அண்ட் காப்பு தான். அது வந்து மாத்த முடியாது. என்ன காப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? 15,000 10,000த்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே தங்கத்தால செய்யப்பட்ட காப்பு கிடையாது. கூண்டு மேல தான் நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னா, 1,00,000 2,00,000 குடுத்து வேலைக்கு எடுத்துருவாங்க. திடீர்னு வேலை போச்சுன்னா, அவங்க அந்த 1,00,000 2,00,000 கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட இஎம்ஐ, ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு வேலைய புடிங்கிட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்க போவாங்க? இப்ப 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. வேற கம்பெனிக்கு போன உடனே திருப்பி அந்த 1,00,000 சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடைக்காது. நீ 1,00,000 வாங்கிட்டு இருந்த, உன்னை வேலைய விட்டு அனுப்பிச்சானுங்க. இப்ப 0ல இருக்கிற, நான் ஒரு 50,000 குடுக்குறேன். வரியா வேலைக்கு? அப்படின்னு சொல்லி தான் பல கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, 1,00,000 வாங்கினாப்பா, வேற கம்பெனிக்கு போனா 1,400,000 கிடைக்கும், 2,00,000 கிடைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. 1,00,000 வாங்கிட்டு இருந்தா திருப்பி அந்த சம்பளம் கிடைக்கிறது வேற கம்பெனில வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் சொன்னேன், தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு காப்புன்னு சொல்லிட்டு 1,00,000 2,00,000 நல்லா வாங்கும்போது இனிக்கும். ஆனா அந்த வேலை போயிருச்சுன்னா, பறி போயிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ல அவங்க வந்து தன்னை தாங்க ஒரு ட்ராப் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இதுவும் ஒரு மோசமான கொடூரமான விஷயம். ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது அவங்களோட தலைவிதி, ஒண்ணும் மாத்த முடியாது. ஸோ இனிமேல் நீங்க யாரும் எப்பா ஐடி எம்ப்ளாயிப்பா வந்து என்னப்பா ஈஸியா கம்ப்யூட்டர் தட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான், மாசமான சம்பளம் 1,00,000 2,00,000 ஈஸியா வாங்கிடுறான், அதே சமயத்துல சனி ஞாயிறு லீவு, அவனுக்கு என்னப்பா மஜவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. எல்லா வேலையும் ஈஸி கிடையாது. இப்போ ரோட்ல இறங்கி ஒருத்தன் வேலை பார்க்கறானோ அவனும் வேலை செஞ்சு தான் வேலை பார்க்கறான், அதுவும் கஷ்டம் தான். ஒருத்தர் ஏசியில உட்காந்து வேலை பார்க்கறானோ அவன் வந்து அவனோட பிரெயினுக்கு ப்ரெஷரை போட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் டார்ச்சர்ல தனக்கு தானே டார்ச்சர்ல பண்ணிக்கிட்டு தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது அப்பா அந்த வேலை ஈஸின்னு தெரியும். ஆனா அவன் செய்யக்கூடிய வேலையை கஷ்டம் தான். நம்ம எங்காச்சும் ரோட்ல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையும் கஷ்டம் தான். ஸோ எந்த ஒரு வேலையும் சுலபம் கிடையாது. ஸோ ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ராஜா வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காதீங்க. இதை தான் உங்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.